வணக்கங்க. வெல்கம் டு வசந்தி சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னு நான் சொல்லுமா. நெசல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பச்சையரை. அந்த பச்சையரையை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த கோலையில் 2 கோலை அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். பருப்பு பண்ணி வச்சுருக்கேன். புளி, சம்பளுக்கு கொஞ்சம் புளி, நெத்திலி புளி, மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், தண்பட்டை, இதுதாங்க இதுக்கு தேவையானது ஜாமான். இப்போ இது எப்படி நசுலும் சோறை எப்படி ஆக்குறதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்போ தான் சோறு ஆக்குனா நசுலுமா சோறு வந்து நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால தான் ஊற வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊறினோன்னே நான் எப்படி சோறு ஆக்குறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அரிசி ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நான் வந்து நசுலுமா சோறு ஆக்க போகிறேன். வாங்க எப்படி ஆக்குறதுன்னு காட்டுறேன். பாருங்க, பானை அடுப்பில் வச்சுட்டேன். 2 கோலை அரிசி போட்டுருக்கேன்லங்க. 3 கோலை தேங்காய் பால். அரிசி எடுத்த கோலையிலே அளவு எடுக்கிறேங்க. தவறாக நினச்சிக்காதீங்க. 2 3 கோலை தேங்காய் பால். நான் பால் கொதிக்கிட்டேங்க. இந்த பால் கொதித்த பிற்பாடு நம்ம அரிசியை போட்டோம்னா சோறு வந்து கெட்டு போகாதுங்க. ரொம்ப நேரத்துக்கு வந்து ராத்திரி வரைக்கும் இந்த சோறு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நான் அந்த பாலை கொதிக்க வைக்கிறேன். இந்த பாலை ஊற்றிட்டேங்க. இப்போ டவுன் பண்ணான்னு போடுறேன். கொஞ்சம் இஞ்சி போடுறேன். இந்த பாலோட இது நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் சோறு நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். சரி பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், தேங்காய் பால். இப்போ நம்ம அரிசியை போடணும். அரிசி போட வைத்தாங்க. இது என்னோடய ஸ்டைலுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை போட்டாங்க. இப்போ சோறு வேவிட்டால் அனலை குறைச்சி வச்சு அடி பிடிக்கும். அதனால் அனலை குறைச்சி வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் இவ்வளோதாங்க உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்ப்போம். அது சோறு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம். சோறு ஆக்கிட்டேன். நசுலுமா சோறு ஆக்கிட்டேன். இப்போ நான் சம்பல் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெயை ஊற்ற போகிறேங்க. சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகட்டங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நெத்திலி பொடியை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா எண்ணெய் சூடானதாங்க நெத்திலி போடணும். ஏன்னா நெத்திலி கழுவி வச்சு பாருங்க. நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சா தான் நல்லா முறுமுறு முறுன்னு வரும் நெத்திலி பொடி. இது நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இந்த நெத்திலி பொடியை நான் எடுக்க போகிறேன். அது நல்லா முறுமுறு முறுன்னு பொரிஞ்சிச்சு பாருங்க. என்ன சூடாகலன்னா புரியாதுங்க, தொக்கு தொக்குன்னு ஆயிடும்.
நெத்திலி பொரிச்ச எண்ணெயில் தாங்க வெங்காயத்தை வதக்க போகிறேன். நினைப்பிக்க ரொம்ப எண்ணெய் கூடியாக இருக்குதுன்னு அது எண்ணெயை எப்படி எடுக்குதுன்னு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காயத்தை வதக்கி நல்லா வதங்கிட்டேங்க. அடுப்பில் அனல் ஏற்றி வச்சுருங்க. நல்லா வேவிட்டோங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்களா? இப்போ நம்ம மிளகாவை போட வேண்டியதான். பானை கொஞ்சம் குறைச்சிக்கணும், நெடி ஏறும். மிளகா வேகணும். உப்பு போடுறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா வேகட்டாங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். மிளகா வெஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் நாங்கள் ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போங்க. அதுங்க நல்லா வெந்துருச்சுங்க. இது எடுத்துட வேண்டியதாங்க. சாப்பிட ரெடியாகிடுச்சு. எண்ணெய் எடுக்கிற மாதிரி தெரியல, கரெக்டாக இருக்குது எண்ணெய். ரொம்ப எண்ணெயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் எடுக்கலாம், அது எப்படின்னு காட்டுவேன். ஆனால் எண்ணெய் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எண்ணெயெல்லாம் எடுக்க வேண்டாம். சம்பல் வெந்துருச்சுங்க. இப்போ நான் இறக்க போகிறேன். சரிங்க, சம்பல் வச்சுட்டேன். நீங்கள் நினைப்பீங்க நெத்திலி பொடி சம்பல்ன்றீங்க, நான் நெத்திலி பொடியே இல்லைன்னு. நான் சம்பலில் நெத்திலி பொடி போட மாட்டேங்க, நான் மேலால் போடுவேன். இப்படி போட்டு வச்சுடுவேன். நம்ம சாப்பிடும்போது நெத்திலி பொடி முறுக்குன்னு இருக்கும். நசல் மாவோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க முட்டை பொரிக்கிறதுக்கு. நசல் மாவுக்கு முட்டை வேணும் இல்லைங்களா, அதனால் முட்டை பொரிக்கிறேன். சட்டி சூடாச்சு, எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்குது. இப்போ நான் முட்டையை பொரிக்கிறேங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க, கொஞ்சோண்டு அந்த முட்டை ருசியாக இருக்குது. இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் திருப்பி போடுறேன். அழகாக செஞ்சு எடுக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நாச்சல் மாதிரி ரெடிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் கிச்சனில் போய் நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சமைச்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு, இந்த சமையலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.